வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சுவாமிஜியோட ஞான களஞ்சியம் 92வது பாடலாக உலக சரித்திரம் அப்படின்ற விதத்தில் பார்க்கலாம். உலகத்தில் சரித்திரம் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்ன்றத சுவாமிஜி அழகாக ஒரு பாடல் மூலமா நம்மளுக்கு விளக்கம் சொல்லியிருக்காரு. பொருள், ஆட்சி, மதம் மூன்றும் ஒன்றோடு ஒன்று போய் சேர்ந்து ஒத்துழைத்து தலைவருக்கு பொருள், புகழ், செல்வாக்கு அழித்து உயர்த்தும் போக்கினால் பேராசை கொண்ட பேர்கள் பொருள், ஆட்சி, மதம் என்ற துறைகள் மூன்றினால் பொறுப்புள்ள தலைவராக முந்துகின்றனர். பொருள், ஆட்சி, மதம் என்ற தலைமை நாடி போரிட்ட நிகழ்ச்சிகளே சரித்திரம். இதில் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா 3 தான் சுவாமிஜி சொல்கிறார். ஆனால் இந்த 3 தான் உலகத்தை ஆட்சி செஞ்சிட்ருக்கு. என்னென்ன அப்படின்னா பொருள், ஆட்சி, மதம். ஏன்னா பொருள் அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் உலகத்தில் எல்லாருக்கும் பொருள் இருக்கிறதால தான் நம்மளுக்கு எல்லா விதத்துலையும் அவங்க அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிறாங்க, புகழுக்கும் எல்லாத்துக்கும் எடுத்துக்கிறாங்க. அதேமாதிரி ஆட்சி கண்டிப்பாக அரசாங்கம் உண்டு. அந்த காலத்தில் அரசன் ஆட்சியாக தான் இன்றைக்கி கவர்மெண்ட்டு அப்படி நாம்ளே தேர்ந்தெடுக்கிறோம். அதனால் அந்த ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு நாம் துன்பம் அவங்களுக்கு நாம் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா நாம் தான் அவங்கள தேர்ந்தெடுக்கிறது. மதம் பார்த்தீங்க அப்படின்னா மதங்கள் எல்லாமே ஒன்றாக இணைந்து சமுதாயத்தில் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தான் மதங்கள் தோன்றின. ஆனால் மதத்தின் பெயரால் தான் இன்றைக்கி பிரச்சனைகளே ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த 3ம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஒத்துழைத்து தலைவருக்கு, இந்த 3ஐயும் கலந்து ஒரு தலைவர் ஒத்துழைப்பு தந்தாரானால் அந்த ஆட்சி அந்த உலகத்திற்கு, சமுதாயத்துக்கு சிறப்பான ஒரு ஆட்சியாக இருக்கும். அப்போ பொருள், புகழ், செல்வாக்கு அழித்து உயர்த்தும் போக்கினால் இந்த ஆட்சி செய்கிற தலைவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொருள் வந்தது, அவங்களுக்கு புகழ் வந்தது, செல்வாக்கு வந்தது. அதனால் அந்த தலைவர் என்ன பண்ணுறாருங்க, பேராசை கொண்ட பெயர்களாக மாறிடுறாங்க. அப்போ அப்படி அந்த பேராசை இல்லை அப்படின்னா சமுதாயத்தில் சிறப்பாக அவங்க எல்லாருமே எல்லாராலையும் பெற முடியாது. ஒரு ஆட்சிக்கு யாரும் வர முடியாது, பொருள் எல்லாருக்கும் கிடைக்காது, மதங்கள் தோன்றுவிக்கிறதும் ஒரு பெரிய விஷயந்தான். அப்போ இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ பேராசை கொண்ட தலைவராக இருந்தால் பொருள், ஆட்சி, மதம் என்ற துறைகள் மூன்றினால் பொறுப்புள்ள தலைவராக முந்துகின்றனர். இதுக்கு நாம் அதாவது நான் தான் நீ தான் அப்படின்னு சொல்லி போட்டி போடுறாங்க. ஏன் போட்டி போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த தலைவர் பதவிக்காக ஆசைப்படுறாங்க. ஆனால் பொருள், ஆட்சி, மதம் என்ற 3 தலைமை நாடி போட்டியிட்ட நிகழ்ச்சிகளே சரித்திரம். இந்த சரித்திரம் ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா இந்த பொருள், ஆட்சி, மதம். ஆனால் இது 3 யார் ஒருத்தர் ஒருங்கிணைத்து தலைவராக சமுதாயம் நலம் மட்டுமே எடுத்துட்டு நடத்துகிறாங்களோ அந்த நாடு சிறப்பாக வரும். உலக சரித்திரத்தில் அது இடம் பிடிக்கும். அப்படி ஒரு தலைமை வேண்டும் என்று பிரபஞ்சத்தில் நம்ம இறைவனிடம் வேண்டிக் கொள்வோம். இருப்பவர்கள் சிறப்பாக செய்தாலே சிறப்பாக வரும். எல்லா மனிதரும் நல்ல மனிதர்கள் தான். சில டைமில் தப்பான ஒரு ஆட்சிக்கு உட்படுறாங்க. அந்த நிலை இல்லாமல் சமுதாயம் சிறப்பாக வாழ, இந்த உலகத்தையும் சமுதாயத்தையும் வாழ்த்த ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதி என்ற நிலையில் குடும்பத்திலையும் சரி சமுதாயத்திலையும் சிறப்பாக வாழ்வோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இதுகாலம் செய்யும் எடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஒரு கவிதையோடு சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.